அத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமைல அதுக்காக சமையல் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ வணக்கம். இப்போ நம்ம புரட்டாசி சனிக்கிழமைக்கு சாமி கும்பிட போகிறோம். அதுக்கான ஏற்பாடு தான் நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லா பருப்புமே ஊற வச்சுட்டேன். கடலைப்பருப்பு, அப்புறம் உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வடைக்கு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் பயத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு சர்க்கரை பொங்கல், அப்புறம் சுண்டல் கொஞ்சம், அப்புறம் லெமன் சாதம், தயிர் சாதம் எல்லாமே செய்ய போகிறேன். 5 சாதம், வடை, சுண்டல் இதெல்லாம் செய்ய போகிறோம். அதுதான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டுருக்கேன். இப்போ சாதம் வடிச்சிட்டேன். இதில் இருந்தால் நான் தேங்காய் சாதம், புளி சாதம், லெமன் சாதம் கிளறணும். இது தயிர் சாதத்துக்கும் தக்காளி சாதத்துக்கும் இப்போ எல்லாமே நான் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. நான் இந்த தடவை முதல் வாரமே நான் தலையை போட்டுற போகிறேன். எனக்கு 3ஆவது வாரம் 4ஆவது வாரம்லாம் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். வேறு சில வேலைகள்லாம் இருக்குது. அதனால் நான் முதல் வாரத்துலேயே நான் சாமி கும்பிட்றேன் இந்த தடவை. இல்லைனா நாங்கள் விரதம்லாம் 3 வாரம் இருந்துட்டு 3ஆவது வாரமோ 4ஆவது வாரமோ தான் நாங்கள் எப்போவும் சாமி கும்பிடுவோம். இந்த தடவை முதல் வாரமே நாங்கள் கும்பிட போகிறோம். இப்போ நான் ஒன்று ஒன்றா செய்கிறதெல்லாம் காமிக்கிறேன். சுருக்கமாக அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது முந்திரி வறுக்கிற சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு இல்லையா, அதில் போட்டு இந்த முந்திரி பருப்பு போட்டு கிளறியாச்சு. இப்போ நான் என்ன வீடியோ உங்களுக்கு முக்கியமாக நான் போடுறதுக்காக இதை நான் எடுத்துகிட்ருக்கேன்னா, நான் இந்த பிரசாதம்லாம் வச்சு பெருமாள் மாதிரியே வரைஞ்சி உங்களுக்கு தளிகை போட்டேன். அதை தான் நான் மெயினாக காமிக்க போகிறேன். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன். அடுத்தது தயிர் தாளிச்சாச்சு. தயிர் சாதம் பாருங்கள் எப்படி சூப்பராக கம்மன்னு பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. அடுத்தது தேங்காய் சாதம் ரெடி பண்ணுறேன். தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் போட்டு வதக்கி தேங்காய் எல்லாம் போட்டு எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்ததை செய்ய போகிறது புளி சாதம். புளி சாதத்துக்கும் நான் புளியோதரை பொடி நானே ரெடி பண்ணுறேன். அந்த பொடி போட்டு தான் செய்கிறேன். புளியெல்லாம் கரைக்கலை, பருப்பு எல்லாமே போட்டு வறுத்துட்டு அதிலே புளியையும் போட்டு வறுத்து அடித்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு தான் கலந்தேன் நான். இப்போ புளியோதரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கம்மன்னு சூப்பராக ரெடி ஆகிட்டு. அடுத்தது உளுத்தம்பருப்பு வடை போட்டுக்கிட்டுருக்கோம் ஒரு பக்கம். இப்போ நான் எல்லாமே செஞ்சுட்டேன். லெமன் சாதம் கிளறது மட்டும் தான் உங்களுக்கு காமிக்கலை, நான் இதில் எடுக்கலை. தயிர் சாதம், தேங்காய் சாதம், லெமன் சாதம் கொஞ்சம், அப்புறம் புளியோதரை 5 வகை சாதம், பருப்பு வடை, உளுத்தம்பருப்பு வடையும், பருப்பு வடையும், மெது வடையும், கடலைப்பருப்பு வடையும், அப்புறம் சுண்டல். அவ்வளோதான். இப்போ நான் எல்லாத்தையுமே வச்சு இலையில் பெருமாளை அப்படியே நான் வரைய போகிறேன். இப்போ நான் அதுக்கு ஃபஸ்ட்டு சுவாமியோட கிரீடம் வரைய போகிறேன். கிரீடத்துக்கு தான் நான் புளியோதரை எடுத்து கிரீடம் மாதிரி முதல்ல வச்சுக்கிறேன். அடுத்தது பெருமாளோட முகத்தை தான் வரைய போகிறேன். அவரோட முகத்தை நம்ம ரொம்ப அழகாக வரையணும். அதுக்கு நான் ஒரு கரண்டி சாதத்தை எடுத்து இப்படி ரவுண்டாக பரப்பி வச்சுக்கிறேன். இது மாதிரி தான் வைக்கணும். வச்சுட்டு நான் அடுத்தது காது வரைகிறதுக்கு 2 பக்கமும் தேங்காய் சாதத்தை வச்சுக்கிறேன். இந்த பக்கம் ஒரு 2 கரண்டி, அந்த பக்கம் ஒரு 2 கரண்டி வச்சோன்னா அப்படியே நம்மளே கொஞ்சம் சேப்பெலாம் நம்ம தான் செஞ்சு விடணும். பெருமாளோட முகம் அழகாக வருது பாருங்கள். ஈஸியாகவே செய்யலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு வழிபடுங்க. பெருமாளோட அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புரட்டாசி சனிக்கிழமையில் இந்த மாதிரி செஞ்சு சாமி கும்பிடுங்க. இந்த பாருங்கள் இப்போ நான் தயிர் சாதத்தை வச்சு அவரோட அந்த நாமம் அதை செய்கிறேன். நாமத்துக்கு ஒரு மிளகாய் அதை எடுத்து அப்படியே வச்சுட்டேன். அதில் ஈஸியாக செய்யலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் 2 மிளகாயை எடுத்து வச்சு புருவம் வரைஞ்சி 2 சுண்டலை வச்சு கண் வரைஞ்சிட்டேன். அப்புறம் மூக்கு, அதுக்கு ஒரு மிளகாய் தான் வச்சுருக்கேன். அடுத்தது வாய் வரையணும். வச்சாச்சு பாருங்கள் அப்படியே அழகாக முகம் வந்துட்டு. இதுக்கு பிறகு நான் சுண்டலை வச்சு ஒரு அட்டிகை மாதிரி அப்படியே கழுத்து மாதிரி வரைகிறேன். கழுத்தில் போடுற ஒரு ஆபரணம், இது ஆபரணம் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே வடையெல்லாம் வைக்கணும். பக்கத்துலேயே சங்கு எல்லாம் வைக்க போகிறேன். இடையில எங்கள் மருமக வேறு கேள்வி கேட்டுட்ருக்கு. பெருமாளை அலங்காரமாக நான் செஞ்சுட்ருக்கேன். இப்போ பாதி தான் போயிட்டுருக்கு. நான் ஃபுல்லாக செஞ்சுட்டு காமிக்கிறேன். எல்லாமே இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். இது எல்லாமே செஞ்சு வச்சுருக்க சாதம், கடலைப்பருப்பு வடை, லெமன் சாதம், அப்புறம் தயிர் சாதம், சக்கரை பொங்கல், சுண்டல் இருட்டாக இருக்குது இந்த இடம். இது உளுந்து வடை. இப்போது வடை எல்லாத்தையுமே எடுத்து அழகாக மாலை மாதிரி போட்டாச்சு. வடை மாலை மாதிரி. இப்போ ஒரு பக்கம் சக்கரை பொங்கல் எடுத்து வச்சு
வந்து இந்த பக்கம் சக்கரம், ஒரு பக்கம் சக்கரமும் ஒரு பக்கம் சங்கும் வச்சுருப்பாங்க சுவாமி. இந்த பக்கம் சக்கரை வச்சுட்டு இந்த பக்கம் தயிர் சாதத்தை எடுத்து சங்கு மாதிரி வச்சு அங்கேயும் வடையெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக முடிச்சிட்டேன் அலங்காரம். இப்படி தான் நான் பெருமாளுக்கு இந்த தடவை செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பெருமாளோட அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு எல்லாம் வச்சு சாமி கும்பிட வேண்டியதான். இப்போ வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கெல்லாம் வச்சாச்சு, ஆப்பிள் பழம் வச்சாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து சாமிக்கு தீபாராதனை காட்டலாம். இப்படி தான் இன்றைக்கி நாங்கள் கும்பிட்டோம். அடுத்தது தீபாராதனை காட்டணும். சாமி கும்பிட போகிறோம். இப்போ எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து சாமிக்கு தீபாராதனை எல்லாம் காமிச்சிட்ருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்லேயும் சாமி கும்பிடுங்க. 3வது வாரமும் கும்பிடலாம், 4வது வாரமும் கும்பிடலாம். என்னோடய சூழ்நிலைனால நான் ஃபஸ்ட்டு வாரமே இந்த தடவை கும்பிட்டுட்டேன். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டு, என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்டில் எனக்கு தெரிவிக்கணும். இப்போ நாங்கள் சாமி கும்பிட்டுருக்கோம். என்னோடய குட்டி பேரன் தான் பெல் அடிச்சுக்கிட்டே கிடக்குறான். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணர் மாதிரி அவரும் வந்து நாமெல்லாம் போட்டுக்கிட்டு அதான் லிட்டில் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. இங்கே பாருங்கள், சாமிக்கு நாங்கள் ஒரு ஃபோட்டோ தான் இங்கே நாங்கள் வச்சுருக்கோம் இந்த வீட்டில். இது சின்ன வீடு தான், அதனால் ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் எங்களுக்கு. இதில் பூஜை ரூம் ஒன்றும் தனியாக கிடையாது, இது வாடகை வீடு. அதனால் நாங்கள் ஒரு ஃபோட்டோ தான் வச்சு அதில் இருக்க பெருமாளுக்கு தான் நாங்கள் இப்போ கும்பிட்டுட்ருக்கோம். வெள்ளை அடிச்சுக்கிட்டே இருக்கான் என்னோடய பேரன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்லேயும் சாமி கும்பிடுங்க. பெருமாளோட அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் பெருமாளை வேண்டிக்கோங்க.